அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். மீண்டும் உங்கள் பத்மபாதன் முருகன். இன்றும் ஒரு கவியரசரின் அருமையான பாடலோடு உங்களை சந்திக்கிறேன். பாடல் இதுதான். பாவாடை தாவணியில் பார்த்த உருவமாயிது, பூவாடை வீசி வர பூத்த பருவமா. இந்த பாடலை நான் தேர்ந்தெடுத்ததற்கான காரணத்தை பின்னர் சொல்கிறேன். அதற்கு முன்பாக இன்று லிவிங் டுகெதர் என்று வாழக்கூடிய வாழ்க்கையை வாழ்ந்து வரும் இந்த 2K கிட்ஸிற்கு கணவன் மனைவி உறவு என்பது எவ்வளவு புனிதமானது, எவ்வளவு அன்பானது, எவ்வளவு அழகானது, எவ்வளவு மென்மையானது, இதை உணர்த்தும் பாடல் இது. பாடலை கேட்டு பார்த்தா தெரியும். பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா எழுதிட்டு பாடலுக்கான சூழ்நிலை என்பது முதலிரவு பாடல். பூவாடை வீசி வர பூத்த பருவமான் எழுதியிருப்பார். இந்த பூவாடை வீசுதல் என்பதை கவிப்பேரரசு பெண்ணுக்கு ஒரு வாசம் உண்டு அவர் எழுதியிருப்பாரு. நம்முடைய கவியரசரேவும் மயக்கம் என்ன, இந்த மௌனம் என்ன, பூவாடை வீசி வரும் மேனியிலே உன் புன்னகை இதழ்கள் விளையாட அப்படின்னு எழுதியிருப்பார். தொடர்ச்சியாக கவியரசரால் எழுதப்பட்ட வரிகள். ஆக முதல் சரணத்துக்கு போயிடுவாரு. வா என்று சொல்லாமல் வருவதில்லையா, தாய் என்று சொல்லாமல் தருவதில்லையா காதல் அப்படின்லாம் சொல்லிட்டு அடுத்து எழுதியிருப்பார். அதுதான் இந்த பாடலை நான் தேர்ந்தெடுத்ததற்கான காரணமான வரி. இன்பம் சுவையாக சுவையாக வளர்வதில்லையா, இன்பம் சுவையாக சுவையாக வளர்வதில்லையா எழுதியிருப்பார். இன்பம் சுவையாக சுவையாக, அதாவது எந்த ஒரு கவிஞனும் எந்த ஒரு புலவனும் ஒரு சொல்லை 2 முறை அடுத்தடுத்து பயன்படுத்தக்கூடாது. இது எழுதப்படாத விதி. ஏன்னா அந்த கவிஞனுக்கு வார்த்தை கிடைக்கவில்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. அடுத்த கவிஞர்கள் புலவர்கள் என்ன சொல்லிடுவாங்கன்னா, உனக்கு வார்த்தை கிடைக்காம திணறான்னு சொல்லிடுவாங்க. அதையும் தாண்டி நமது கவியரசர் அந்த இடத்தில் ஒரு அழுத்தம் கொடுக்கிறார். இன்பம் சுவையாக சுவையாக வளர்வதில்லையா. ரொம்ப அழகா எழுதிருக்கலாம். இன்பம் இதமாக பதமாக எழுதிருக்கலாம்ல, வார்த்தைகளா இல்ல. ஏன் சுவையாக சுவையாக மறுபடியும் அழுத்தம் கொடுக்கிறாரு. உடனே சொல்லிட்டு மறுபடியும் அழுத்தம் கொடுக்கிறாரு. பாடல் எப்படி இருந்திருக்கணும் அப்படின்னா, முதலிரவு பாடல் இல்லையா, இன்பம் சுகமாக சுகமாக வளர்வதில்லையான்னு எழுதியிருக்கணும். இதானே இருந்திருக்கணும். ஆனால் நமது கவியரசர் என்ன சொல்றாருன்னா, இன்பம் சுவையாக சுவையாக. அப்ப இன்பம் சுகமாக சுகமாக என்று எழுதுகிற போது அது உடலுக்கு இன்பமாக வளரக்கூடிய காதல் அது. ஆனால் நமது கணவன் மனைவி உறவு என்பது எப்படிப்பட்டது? உணர்வுக்கு, உணர்வு பூர்வமாக, ஆன்மாவிற்கு, உயிருக்கு சுகமானது, உயிருக்கு சுவையானது. அதனாலதான் இன்பத்தை சுவையாக மறுபடியும் அழுத்தம் கொடுத்து சுவையாக வளர்வதில்லையா. ஒரு அழகா இருக்காரு பாத்தீங்களா. அதான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன். கவியரசருடைய பாடலை நம்ம கேட்டுட்டு மயங்கி நம்ம கடந்து போயிடுறோம். ஆனால் அதை ஆராய்ந்து பார்க்கும் போதுதான் அவர் எவ்வளவு அழகா அந்த காதலை, உணர்வு பூர்வமான காதலை சுட்டி காட்டுறாரு நமக்கு தெரியுது. அடுத்த சரணத்தில் தட்டி தட்டி நடப்பதற்கே சொல்ல வேண்டுமா, நீ முத்து முத்தாய் சிரிப்பதற்கே பாட வேண்டுமா எழுதிட்டு பாடலை முடிக்கும் போது என்ன முடிச்சிருப்பாருன்னா, மங்கை உனை தொட்டவுடன் மறைந்து விட்டாலும் நான் மறும் பிறந்து வந்து மாலை சூடுவேன், நான் மறுபடியும் பிறந்து வந்து மாலை சூட்டுவேன். இந்த பந்தம் என்பது, இந்த உறவு என்பது அடுத்த ஜென்மத்திலும் அடுத்த பிறவியிலும் தொடரும். அவ்வளவு இன்பமானது, அவ்வளவு புனிதமானது, அவ்வளவு மென்மையானது, அவ்வளவு ஆழமானது. இன்று கணவன் மனைவி உறவை அருமையாக விவரித்து சித்தரிக்கக்கூடிய பாடலை உங்களுக்கு முன்னால் பதிவிடுவதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இத்துடன் என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.